மேச ராசி. மேச ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். மற்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம், கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். மேச ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய். உங்களுடைய இயல்பான குணாதிசயம், நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெரிய ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை பண்புக்குரிய மிக சிறந்த நபர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பு இருக்கும். எந்த இடத்துல மேசராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி செய், நேர்மையாக இரு, கரெக்டாக இரு, நான் இதை மாதிரி எதிர்பார்க்குறேன், இப்படி இரு. ஸோ அந்த ஓப்பன் டிக்ளேர் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசவோ நடிக்கவோ உங்களுக்கு தெரியாது. ஒரு கொள்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாறவே மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓகே, என்ன ரீசனுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, சரியான பதில் கொடுங்க. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது நம்மளுடைய மேசராசிக்காரங்கன்னு என்ன பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய தன்னம்பிக்கை, ஆளுமை திறன் எல்லாம் கொண்ட உங்களுடைய ஸ்டைல் இதான் நீங்கள். மேசராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி அறிவு அவ்வளோ தூரம் உங்களுடைய நாலேஜ் இருக்கும், ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ பிளான் வந்து பக்காவாக யோசித்து போட்டிங்கன்னா உங்களை மிஞ்ச யாரும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதாவது பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருந்தா, உங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாருந்தா, அதாவது கூட பிறந்த உறவுகளுக்கு உதவி செய்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, அத்தை வீட்டு பிள்ளைங்க, மாமா வீட்டு பிள்ளைங்க, ஸோ அவங்க கஷ்டப்பட்டால் கூட ஆகா நம்ம நல்லா தானே இருக்கோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொஞ்சம் உதவி செய்வோம், அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறட்டும் அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வச்சு அதை உடனே செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து நின்று அண்ணே உங்களை தான் நம்புகிறேன், அக்கா உங்களை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உறவுகளை வைத்து சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுட்டாலோ, அல்ல நட்பின் ரீதியாக உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் நண்பா, உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அது அவங்க நம்பி கேட்குறது உங்களால் செய்ய முடியுமோ முடியாதான், நான் உனக்கு செஞ்சு தரேன், நீ எது கவலைப்படுற அப்படின்னு உடனே உணர்ச்சிப்பட்டு முடிவெடுத்துருவீங்க. ஸோ உங்களுடைய இந்த இயல்பான பண்பு எண்ணம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க கட்டாயமாக உங்களை நிறைய காயப்படுத்துவாங்க. ஆரம்பத்திலேருந்து ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் அந்த போராட்டம் என்பது இது உங்களுக்கான போராட்டமா அப்படின்னா, உங்களுக்கான போராட்டத்தை விட உங்கள் சார்ந்தவர்களுக்குரிய அவர்களுடைய பிரச்சனைக்கான போராட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போராடக்கூடிய நபர் தான் உங்களுடைய செயல். அப்புறம் மேசராசிக்காரங்களுடைய இன்னொரு மிகப்பெரிய குணாதிசயம் என்னென்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு சொந்த வீடு அப்படின்னு, ஏன் சொந்த வீடு அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்கன்னா அது நீங்கள் உழைப்பினால் வாங்கின வீடை மட்டும்தான் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்த வீடுமே தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்ல மாட்டீங்க. அம்மா கொடுத்தது, அப்பா கொடுத்த வீடு, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச வாங்கின வீடு, எங்கள் அம்மா சொத்து மூலமாக இருந்தது, இல்லை எங்கள் அம்மா உழைச்சி எனக்காண்டி வாங்கினாங்க, ஸோ அப்படித்தான் சொல்லுவீங்க போல். உங்கள் உழைப்பினால் வாங்கின வீடை மட்டும்தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது உங்களுடைய இயல்பான குணம். தான் உழைப்பில் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், தான் உழைப்பில் தான் கார் வாங்கணுங்கிற எண்ணத்தில் யார்கிட்டையும் கை நீட்டி ஒரு காசு வாங்கி உதவின்னு கேட்டு வாங்கக்கூடிய குணம் உங்களுக்கு வரவே வராது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நட்பாகவோ உறவாகவோ தான் கூட செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ வீக் ஆவீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த காதல்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. காதல்ங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய நபர்களில் நம்மளுடைய மேசராசிக்காரங்களும் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த கடன் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போவே உங்களுடைய மிகப்பெரிய கம்பீரம் அந்த தோற்றம் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் அவுட் ஆகிடும். கடன் மட்டும் உங்களுக்கு ஆகாது. அதுபோல் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது அதிகமாக
ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் தான். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குணாதிசயங்கள், இந்த செயல்பாடுகள்லாம் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேசராசிக்காரர்கள் திருமணம் முடித்த பிறகு மிகப்பெரிய தியாகியாக தான் வாழ்ந்துருக்கீங்க. மிகப்பெரிய தியாகியாக தான் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் மேசராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தொழில் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அடித்து பிடிச்சி உருண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிட்டு படாத பாடுபட்டு தன் மனசுக்குள் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் உள்ள கோபத்தை அடக்கி வச்சுட்டு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெகட்டிவான விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது எந்த விஷயமோட எடுத்துக்கணும். ஓகேவா? பொதுவாகவே உங்களை நீங்கள் இயக்க வேண்டும் என நினைத்தார் ஸ்ரீ அரங்கநாதன் திருக்கோவில், ஓகேவா, ஸ்ரீ அரங்கநாதன் திருக்கோவிலில் போய் மனசார நீங்கள் வழிபாடு செய்யணும். புதன்கிழமை போகும். ஓகேவா? அதாவது 108 வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமாக இந்த கோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் புதன்கிழமை போங்க. புதன்கிழமை போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சும் எந்த கோயிலுக்கு போனாலும் மேக்ஸிமம் ஒரு பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா போய் நீங்கள் என்ன விஷயத்துக்காண்டி போனீங்களோ அதை மனசார வேண்டி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் சாமி கும்பிடணும். ஓகேவா? அந்த கொடி மரம் இருக்குது பார்த்தீங்களா, கொடி மரத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் உங்களால் பொறுமையாக உட்கார முடியுமா பாருங்கள். அந்த கொடி மரத்தில் உட்காந்து நீங்கள் 15 நிமிஷம் கும்பிட்றது, அந்த கோவிலில் உள்ள தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்து பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கேட்குறது எல்லாமே அப்படியே கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்துக்கான வழிபாடு மற்றும் செயல்பாடு, உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயமாக உங்களுடைய அதாவது நிறைவேறாத செயல்பாடுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இந்த மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே பலவிதமான ஆசைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குணாதிசயங்கள் உடன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் பிறக்கிறோம், பிறந்து வளர்கிறோம், வளர்ந்து செயல்படுறோம். அதே போல் கிரகங்கள் நம்மளை வழி நடத்துது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 20லேருந்து 30% தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மற்றும் உங்களுடைய செயல்பாடுக்கான வழிபாடு எல்லாமே. ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்கிறத அனுப்பிட்டு தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஓகேவா, இது கம்பல்சரி நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா உலகெங்கும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்காங்க, இந்தியாவில் மட்டும்தான் பார்க்காங்கன்னா சொல்கிறது, எல்லா நாடுகளிலிருந்தும் நமக்கு நிறைய கால்ஸ், நிறைய ஆதரவு, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வருது. பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவர்களுக்கே எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கட்டும் என்று ஒப்படைச்சிட்டு ஃப்ரீ மைண்டாக இருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வெளி மாநிலத்திலேருந்து, வெளிநாட்டிலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அதேபோல் பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து இப்படிலாம் நிறைய நாடுகள், இன்னும் நிறைய நாடுகள்லேருந்து, இலங்கையிலேருந்துலாம் நம்ம இலங்கை சகோதர சகோதரிகள்லாம் நிறைய பேர் ஆதரவு கொடுக்காங்க. ஸோ கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இருக்கிறதோ விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில். ஆனால் வேர்ல்டு லெவலில் நம்ம தெரிய வைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் மிகப்பெரிய காரணம், கேமராமேன் மிகப்பெரிய காரணம், அதேபோல் டிசைன் அதாவது நம்ம எடிட்டர்ஸ் மிகப்பெரிய காரணம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய காரணம். ஓகேவா? ஸோ மேலும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணித்து குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி எல்லா விஷயங்களும் நீங்கள் வெற்றி பெற எல்லாமோட சிவபெருமான் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.